இந்த முறை அருள் நிறைந்த வரியை சொல்ல ஆரம்பித்து விட்டார். அவருடைய 7 வயதில் நடந்தது. இந்த ஒரு 40 வயதுக்கு மேலே இருக்கும். இன்னைக்கும் அவர் இந்த ஒரு முறையை பின்பற்றி கொண்டிருக்கிறார். பரவாயில்லை, அவரை ஆசீர்வதித்த அம்மா. இந்த நேரத்தில் நாம் அதற்காக ஜெபிப்போம். அம்மா மாதாவுடைய பரிந்துரைக்காக ஜெபிப்போம். இறைவன் நமக்கு பல அற்புதங்களை நித்திய செய்திருக்கிறார். இந்த நேரத்திலே மாதா வழியாக நாம் பல அற்புதங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடந்திருக்கிறது. பரவாயில்லை, அந்த ஒரு வேண்டுதலுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நாம் இந்த இடத்துல ஒருமித்த குடும்பமாக குடும்பம் இருக்கின்றோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை நாம் உன்னதமாக கருதுவோம். இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரத்தை உன்னதமாக கருதி கொண்டு எல்லோரும் எழுப்பி நிற்போமா? எழுப்பி நின்று கொண்டு வாய்களை திறந்து கைகளை தட்டி இறைவனை துதித்து பாடி மகிமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாத நேரம் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லோரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து பாட இருக்கின்றோம். அன்பானவர்களே, நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. எனவே நமக்கு இந்த நேரத்தை உண்மையாக கருதி கொண்டு ஒரு முக்கியமான ஒரு பாடலை பாட இருக்கின்றோம். இந்த பாடல் பாடி ஒரு வயதான தாத்தா எழுதின பாடல். இந்த பாடல் வாய்களை திறந்து நாம் பாட வேண்டும். இனியொரு நாள் இந்த பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை பாடுவோம். சரி, அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பாட்டை வாய்களை திறந்து கைகளை தட்டி பாட இருக்கின்றோம். மத்தேயு எழுதிய அதிகாரம் 15-13 சொல்லப்பட்டிருக்கிறது போல, வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடிக்க எறியப்படும் என்ற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தைப்படியாக உள்ள பாடல் எல்லோரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து பாடுவோம். இறைவன் ஆசிரியர் ஒருமுறை கூட வரைபடத்தை பார்த்து எல்லோரும் கைகளை தூக்கி சொல்லுவோமா? இயேசுவுக்கே புகழ். எல்லோரும் சத்தமாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி சொல்லுவோம். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லோரும் வாய்களை திறந்த மனதில் நிறுத்திக் கொள்வோம். இயேசுவே, எனக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்கிறது, என் மனதில் இந்த வேதனை இருக்கிறது. மத்தேயு 15-13 சொல்லப்பட்டிருக்கிறது போல, வானக தந்தை நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடிக்க எறியப்படும் என்று சொன்னீரே. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த வேதனை கஷ்டங்களை எடுத்து மாற்றுங்க என்று எல்லோரும் வாய்களை திறந்த பாடி இறைவனை துதி மேன்மைப்படுத்துவோம். பாருடைய வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. பாடுவோம். வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. எல்லோரும் வாய்களை திறந்து வானக தந்தை நாடாத, எல்லோரும் பாடுவோம். வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். சரி, அந்த பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சாட்சி மறைந்து கொண்டிருக்கிறது. அது வரக்கூடிய நாட்களிலே அந்த சாட்சியை நம்ம சொல்லி இந்த பாடலை நம்ம பாடுவோம். சரி, அதனால எல்லோரும் வாய்களை திறந்து பாடுவோம். வரிபடத்தை பார்த்து கொண்டு, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வேதனை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று சொல்லி எல்லோரும் வாய்களை திறந்து இறைவனை தூத்து பாடி மேன்மைப்படுத்துவோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனை நினைத்துக் கொண்டு இயேசுவை நேரங்களை தொட வேண்டும் என்ற உணர்வோடு வாய்களை திறந்து பாடுவோம். அவர்களை கூட வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. பாடுவோம். வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. எல்லோரும் பாடுவோம். வானக தந்தை நாடாத, எல்லாரும் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. சொல்லுவோம். வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. எல்லோரும் கைகளை தட்டி பாடுவோம். எல்லோரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து இயேசுவே, மத்தேயு 15-13 சொல்லப்பட்டிருக்கிறது போல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் மாறணும் தகப்பனே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்க முடியாத தகப்பனே. பல அற்புதங்கள் அறிந்து செய்ததே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை இருக்கிறது. இந்த வேதனைகள் எல்லாத்தையும் வேரோடு பிடிக்க மாற்றி போடுங்க. இந்த உணர்வுகளோடு எல்லோரும் கைகளுக்கு வாழ்க்கை திறந்து பாட மேம்படுவோமா? வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. வானக தந்தை நாடாத, எல்லோரும் வாய்களை திறந்து வேரோடு பிடுங்கி போடும் அப்பா. எல்லோரும் பாடுவோம். வானக தந்தை நாடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடும் அப்பா.
இதோ இறை வார்த்தை இரு பக்கமும் வெல்லக்கூடிய வாழ்வென்றது அன்பு தெய்வமே உம்முடைய வார்த்தையாக கேட்கப்படுகிறது. அதை என்னுடைய உள்ளத்திற்குள்ளால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அப்பா. இயேசுவே, என்னுடைய இல்லத்திற்குள்ளால் அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த ஒலிவழி வாங்கி வழியாக இதோ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் இந்த இறை வார்த்தை இறங்கி சென்று ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே. ஆசீர்வதித்திருக்கும் அப்பா, ஆசீர்வதித்திருக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளால் நீ கடந்து செல்கிற பொழுது அங்கு அற்புதங்களை செய்கிறீர். இதோ பேதுருவுடைய இல்லத்திற்குள்ளால் கடந்து சென்று அங்கு சுகமில்லாமல் இருக்கக்கூடிய மாமியாரை நீ தொட்டு நலப்படுத்தினீர். லாசருடைய இல்லத்திற்குள்ளால் கடந்து சென்று இதோ அன்பு தெய்வமே இறந்து போயிருக்கக்கூடிய லாசரை மீண்டும் உயிரோடு எழும்ப செய்து சக்கையுடைய இல்லத்திற்குள்ளால் கடந்து சென்று உன்னுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி அந்த இல்லத்தில் இழந்து போயிருந்த சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் நீ மீண்டும் கொடுத்து அந்த இல்லத்தை அபிஷேகம் செய்து இயேசுப்பா ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாலும் நீங்க கடந்து வாருங்கப்பா. இயேசுவே, என்னுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாலும் கடந்து வாருங்க ஆண்டவரே. மீண்டும் எங்களுடைய தேவாலயம் இந்த தேவாலயம் எல்லா இறை மக்களாலும் நிரப்பப்படக்கூடிய ஒரு தேவாலயமாக, விசுவாசிகள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு தேவாலயமாக, அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறக்கூடிய ஒரு தேவாலயமாக, அமல உற்பவ அன்னையினுடைய பரிந்துரையினால் அற்புதங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தேவாலயமாக, அதிசயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தேவாலயமாக என்னுடைய தேவாலயம் மாற்றப்பட்டு ஆண்டவரே. இந்த இடத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய வேண்டும். திருப்பாடலிலே சொல்வது போல கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான். இயேசுப்பா, இதோ கண்ணீரோடு இந்த இடத்தில் விதைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதைகளுக்கும் நீர் கம்பீரமான அறுவடையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆணி பாடுகள் கொண்டபடி வலதுகரம் நீட்டி எல்லா மக்களையும் நீ தொட்டு ஆசீர்வதித்தருளும் அப்பா. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாலும் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த தெய்வமே, பொருளாதார அளவில் பின்னங்கிய குடும்பங்களை நீ தொடும் ஆண்டவரே. நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை தொடும் ஆண்டவரே. இயேசு தெய்வமே, குடும்பங்களுக்குள்ளால் பேச முடியாமல் இதோ குடும்ப பிரச்சனையோடு அலக்கழிக்கப்படக்கூடிய ஏராளமான குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்களுக்குள்ளால் நீதாமே கடந்து சென்று இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தும் ஆண்டவரே. இது பங்கில் நிலவக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் காரணமான ஆண்டவரே, மீண்டும் நீர் ஒருமுறை கூட இந்த விமலபுரம் தேவாலயத்திற்குள்ளாலே இந்த பரிசுத்த பலிபீடத்திலே கடந்து வந்து ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீர் நிறைந்த ஜெபத்திற்கும் இதோ நீர் விடை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே. விடை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் சொல்லியிருக்கிறீர், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி திருப்பாடல் 55:22 சொல்லியிருக்கிறேன். ஆண்டவராகிய என் மீது உன்னுடைய கவலைகளை போடு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசுப்பா, இதோ வேதனையோடும் வருத்தத்தோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய பரிசுத்த பலிபீடத்திலே சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே. பரிசுத்த பலிபீடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய காணிக்கை எல்லாம் விண்ணை வந்து சேரும் என்ற விசுவாசத்தோடு கூட அன்பு தெய்வமே, இதோ பரிசுத்த பலிபீடத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே. இந்த நாளிலே திருவிழாவிற்கு அன்பளிப்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இறுதி நாளிலே உம்முடைய தன்மையினுடைய திருசுரூபத்தை தாங்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எந்த நோக்கத்திற்காக இந்த தேவாலயத்திலே கடந்து வந்து இந்த பலியை அர்ப்பணிக்கின்றார்களோ அந்த ஒவ்வொரு நோக்கங்களும் நிறைவேறுவதற்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பரிசுத்த திருவிழாவினுடைய முடிவிலே இந்த இடம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதம் நிரப்பப்பட்டிருப்பதை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. மீண்டும் எங்களுடைய தேவாலயம் ஒரு குடும்பமாக மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த தேவாலயம் மீண்டும் ஒரு குடும்பமாக மாற்றப்பட்டு எல்லா மக்களும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வந்து நிரம்பக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்படுவதற்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே. இந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லோரையும் ஜாதி மத பேதமின்றி நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அமல உற்பவ கன்னிகையினுடைய பரிந்துரையினால் ஒவ்வொரு மக்களுக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்களை நீ பொழியும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்லமையுள்ள வலதுகரம் நீட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்ற ஆண்டவரே. வலதுகரம் நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு தெய்வமே, உம்முடைய வலதுகரம் நீட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும் ஆண்டவரே. எல்லோரும் பக்தி நிறைந்த இதயத்தோடு சொல்லுவோம், அமல உற்பவ கன்னிகை நம்முடைய அம்மா, அமல உற்பவ கன்னிகை நம்முடைய தாய். இதோ இத்தனை வருடங்கள் இந்த தேவாலயத்திலே எத்தனை வேதனைகள், எத்தனை சோதனைகள் வந்த பொழுதும் நம்மை தளர விடாமல் இன்றும் சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவித்து சாத்தானை தன்னுடைய கால்களுக்கு கீழே போட்டு நசுக்கி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். நம்முடைய அன்னையினுடைய பரிந்துரையை நாடுவோம். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அன்னையினுடைய இதயத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு உருக்கமாக சொல்லுவோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, திருவயிற்றின் ஆகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
தூயமரியே இறைந்தே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பசுமள்ளவர்களே, அன்னையினுடைய பரிந்துரையினால் நம்முடைய ஆலயத்தினுடைய சூழல் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவும் ஆலயம் ஒரு குடும்பம் போல மாற்றப்படுவதற்காகவும் இறைவனிடம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றினியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூயமரியே இறைந்தே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையினுடைய நீலநிற அங்கியினால் நம்முடைய குடும்பங்களை அவள் புதித்து பாதுகாப்பதற்காக ஒரு முறை கூட நம்முடைய குடும்பத்தை அன்னையினுடைய திரு இதயத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டு உருக்கமாக சத்தமாக சொல்லுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றினியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூயமரியே இறைந்தே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். நம்முடைய இடங்களிலே அமைதியாக அமர்ந்து கொள்வோம். இயேசுவுக்கே புகழ். சத்தமா இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. புனிதர்களோடு சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. வானக தூதர்களோடு சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்முடைய அன்னையாக இருக்கக்கூடிய பரிசுத்த கன்னிகையோடு சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. நம்முடைய விமலபுரத்திலிருந்து சொல்லக்கூடியது விண்ணை சென்று சேர வேண்டும். சத்தமாக சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாசமுள்ளவர்களே, இந்த விமலபுரம் தேவாலயத்தை குறித்து நாம் முதல்ல கேட்கக்கூடியது மறைக்கல்வியிலே செல்லங்கோட பங்கில் இருக்கும்போது படிக்கும்போது மறைக்கல்வியில் இருக்கக்கூடிய பரிசுகளினுடைய அந்த லிஸ்ட் எல்லாம் வாசிக்கும் போது, மறை மாவட்டத்தினுடைய அந்த லிஸ்ட் வாசிக்கும் போது எல்லா போட்டிகளிலும் இந்த விமலபுரம் என்று சொல்லக்கூடிய பெயர் அடிக்கடி ஒலித்து கொண்டே இருக்கும். குறிப்பாக வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னா விமலபுரம், நாடகம் அப்படின்னு சொன்னா விமலபுரம், பாடல் அப்படின்னு சொன்னா விமலபுரம், எல்லா காரியங்களிலும் இந்த பெயர் அடிக்கடி ஒலித்து கொண்டே இருக்கும். நான் சின்ன வயசுல இருக்கும் போது நினைச்சிருக்கேன், இந்த பங்கு எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இப்போ போற வழியில மாத்தாண்டத்துல போட்டி எல்லாம் முடிச்சுட்டு எம்ஜிகே வந்து ஸ்கூல்ல இருந்து திருப்பி போற வழியில காட்டி தருவாங்க, இதுதான் விமலபுரம் தேவாலயம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி தருவாங்க. இப்போ ஆச்சரியத்தோடு ஒரு பார்த்த பங்கு தான் இந்த விமலபுரம் பங்கு. அதனால இந்த தேவாலயத்திலே இப்படி பணியாற்றுவதற்கோ இல்லை பிரதரா இருக்கும் போது வந்து திருப்பலிகளுக்கு உதவி செய்வதற்கோ எந்த வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது இல்லை. ஆனால் இந்த தேவாலயம் வளருகின்ற பொழுது அல்லது இந்த தேவாலயத்திலே பரிசுகள் எல்லாம் கிடைக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் உண்டு. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்கு ஒரு பெரிய பரிசு எல்லாம் நினைச்சாங்க வாங்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. அந்த அளவு வியப்போடு பார்த்த ஒரு இடம் தான் இந்த விமலபுரம் பங்கு. பாசம் உள்ளவர்களே, இந்த விமலபுரம் பங்கிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய வார்த்தைகள் வழியாக இன்னும் அதிகமாக இறங்குவதற்கும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாலும் நம்முடைய இல்லத்திற்குள்ளாலும் ஊடுருவி செல்வதற்கும் இந்த நேரத்திலே நாம் உருக்கமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம், ஆண்டவரே என்னுடைய இதயத்திற்குள்ளால் ஆழமாக பதிய வேண்டும், அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 30, 60, 100 மடங்குமாக பலனை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் உருக்கமாக உதவியை நாடுவோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் ஒழிய, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கினால் மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் மனு உருவாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவரை எனக்கு நீர் ஊற்றித்தாரும், உம்முடைய தூய ஆவியானவரை எனக்கு நீர் ஊற்றித்தாரும். அப்போது உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் வாழ்வு பெறும். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்திற்குள்ளால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்ற விசுவாசத்தோடு ஒரு நிமிடம் மௌனமாக, ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை எனக்கு தாருங்க, அதனால ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்திற்குள்ளால் ஆழமாக பதியும் என்று சொல்லி இறைவனிடம் உருக்கமாக ஜெபிப்போம். பாசமுள்ளவர்களே, புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் உள்ள இறைவார்த்தைகளை திருவிவிலியம் கொண்டு வந்த எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். திருவிவிலியத்தை சுமக்கின்ற பொழுது திருவிவிலியத்தை அன்போடு சுமக்க வேண்டும், நல்ல ஆதரவோடு சுமக்க வேண்டும். திருவிவிலியத்தை நாம் சுமக்கின்ற பொழுது அதற்குள்ளால் இருப்பது இயேசு என்பதை உணர்ந்து நாம் சுமக்க வேண்டும்.
திருவிவிலியத்திற்கு பெரிய ஒரு சக்தி உண்டு, பெரிய ஒரு ஆற்றல் உண்டு. நான் ஒரு சாட்சியோடு அந்த திருவிவிலியத்தை பற்றி ஒரு சாட்சியோடு தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த கிறிஸ்துமஸ் வேளையில தருவை அறுக்கிறதுக்காக, தருவு புல் உண்டு இல்லையா, தருவு புல் அறுக்கிறதுக்காக ஒரு மலையில் சென்றிருந்தோம். இந்த மலையிலே செல்லுகின்ற பொழுது அங்க நிறைய இடங்கள்ல துணிகள் எல்லாம் சுத்தி எல்லாம் வச்சிருந்தாங்க. அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி பெரியவங்க சொன்னாங்க. சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால எல்லா இடமும் ஏறி இறங்கி கறங்கி வீட்டுல வந்தாச்சு. வீட்டுல வந்த பிறகு நைட் ஆகும்போது நான் என்ன செய்றேன் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தூங்கியாச்சு. தூங்கும் போது நான் என்ன மட்டும் என்ன செய்றேன், எழுப்பி நடந்து ஹால்ல வந்து வீட்டினுடைய அந்த மெயின் டோரை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்றேன். அந்த நடுவுல சாவி வச்சு பூட்டியிருந்தாங்க, மேல அதனுடைய கொண்டி வச்சிருந்தாங்க. கொண்டி நான் இலக்கிட்டு அந்த மெயின் டோரை ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் உறக்கத்துல. அப்போ அப்பா அந்த சவுண்ட் கேட்டு எழும்புனாங்க. எழும்பி லைட் எல்லாம் போட்டுட்டு இப்போ சொன்னாங்க, என்னாச்சு அப்படி. அப்ப நான் என்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல, வேற யாரோ என்னோட சொல்ற மாதிரி இருக்குது. நான் சொல்றேன், வெளியில யாரெல்லாமோ நிக்கிறாங்க, அதனால நீங்க என்ன செய்யணும், வெளியில இருந்து அவங்கள உள்ளால விடணும், அதனால கதவை துறைங்க, நீங்க கதவை துறைங்க அப்படின்னு சொல்லி. அப்பா வந்து பக்கத்துல வந்து ஒரு தட்டு தந்தாரு. தட்டு தந்த உடனே எனக்கு என்னாச்சு, ஞாபகம் வந்தது. ஆனா பயங்கர ஷேமா இருந்தது. நான் உறக்கத்துல நடந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷேமா இருந்தது. அப்ப ஏன் ஒண்ணுமே பேசல அப்படின்னு போய் நினைச்சது, படுத்து தூங்குறேன். அடுத்த நாளும் திரும்ப நினைச்சேன், நைட் ஆகும்போது இதே மாதிரி எழும்பி நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். 2 நாள் ஆனதுனால ஒரு சிஸ்டரை ப்ரேயர் பண்றதுக்காக கூப்பிட்டாங்க, ஒரு வயசான சிஸ்டர். இப்போ அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாங்க, ஒரு பைபிள் என்ன செய்யணும், பிள்ளை தூங்குற இடத்துல என்ன செய்யணும், வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அப்பாவும் அம்மாவும் நான் தூங்கக்கூடிய அந்த தலையணையினுடைய பக்கத்துல ஒரு திருவிவிலியம் வைத்து தந்தார்கள். திருவிவிலியம் வைத்து தந்த பிறகு நான் என்ன செய்யல, எழும்பி நடக்கல. நான் எழும்பி அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன். இப்போ இந்ததான் அற்புதம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது, இதுக்கு கூட சேர்த்து கடவுள் ஒரு போனஸா ஒண்ணு கேட்டா இன்னொன்னு நினைச்சிருந்தாரு, தந்திருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே நல்ல சுவாசம் கொண்டு வரும், நல்ல இழுப்பு வரும். அதுக்காக நிறைய மெடிசின்ஸ் எடுப்போம். பஃப் எல்லாம் உண்டு இல்லையா, இந்த பஃப் உண்டு. அதே மாதிரி நிறைய அந்த அஸ்தாலின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரப் உண்டு, அதனுடைய மாத்திரை உண்டு. பிரிட்டன் சொல்லக்கூடிய ஒரு சிரப் அந்த காலத்துல உண்டா இருந்தது. நிறைய மருந்து எடுக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னா, நைட் ஆகும் போது நம்மள அறியாம என்ன செய்வோம், நம்ம சுச்சு போவோம். இதுல எங்க போவோம், பெட்ல ஒண்ணுக்கு போவோம் இல்லையா. அது ஒரு சின்ன வயசு வரை பிரச்சனை இல்லை. நான் 9ஆம் கிளாஸ் படிக்கிறது வரை என்ன செய்வேன், அதே மாதிரி இதே மாதிரி என்ன செய்யும், ஒண்ணுக்கு போகும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு விருது வீட்டுக்கு போக முடியுமா? விருது வீட்டுக்கு போகலாம், அடுத்த நாள் என்ன செய்யும், தினகரன்ல வரும். ஏன்னா 9ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவன் உறக்கத்துல ஒண்ணுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப வாசம் உள்ளவர்களே, அதனால விருந்து வீட்டுல கூட என்ன செய்ய மாட்டோம், நைட்டு தங்க முடியாது. இது பயங்கர கஷ்டமாக இருந்தது. இது 10ஆம் வகுப்பு இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல இது நடந்தது. அந்த நேரத்துல இது திருவிவிலியத்தை பக்கத்துல வைத்த பொழுது எத்தனையோ மருத்துவர்களிடமும் சொல்லி நிற்காத இந்த காரியம் செய்தது. இதுக்காக நான் எழுப்பி நடக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க, பைபிள் வச்சாங்க. சொல்லி நடக்காத அந்த காரியம் பைபிள் வச்சப்போ இதை வச்சப்போ என்ன செய்யுது, அது ஸ்டாப் வச்சு. நான் இப்பவும் தூங்கும் போது பக்கத்துல என்ன செய்திருப்பேன், திருவிவிலியத்தை வைத்திருப்பேன். செமினார்ல படிக்கும் போதும் திருவிவிலியத்தை என்ன செய்திருப்பேன், என்னுடைய பக்கத்துல வச்சிருப்பேன். என்னுடைய ஒரு பெரிய மருந்தாக அது இருக்கிறது. திருவிவிலியத்தை ஆதரவோடு நாம் தூக்கிக் கொண்டு ஆலயத்திலே வருகின்ற பொழுது, திருவிவிலியத்தை மிகுந்த அன்போடு நம்முடைய ஆலயத்திற்கு எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது, அது ஒரு கஷ்டமா நமக்கு தோணக்கூடாது. அது அன்போடு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலே அந்த திருவிவிலியத்தை நம்முடைய கரங்களிலே தூக்கிக் கொண்டு வர வேண்டும். குழந்தை இயேசுவை சுமப்பது போல. புனித அந்தோணியாரை நம்ம எல்லோருக்கும் தெரியும். புனித அந்தோணியாரோட கரங்களிலே குழந்தை இயேசு இருப்பார் இல்லையா, குழந்தை இயேசு இருப்பார். அன்னை மரியாவுக்கு பிறகு, புனித சூசேப்பருக்கு பிறகு குழந்தை இயேசு தவழக்கூடிய புனிதர்களிலே மிகச் சிறந்தவராக விளங்கக்கூடியவர் புனித அந்தோணியார். அவருடைய கரங்களிலே குழந்தை இயேசு இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த குழந்தை இயேசு எங்க இருப்பாரு, அவருடைய கைக்கும் குழந்தை இயேசுக்கும் நடுவில் வேற ஒரு சாதனை இருக்கும். என்ன இருக்கும், திருவிவிலியம் இருக்கும். திருவிவிலியம் இருக்கும். அந்த திருவிவிலியத்தில் தான் குழந்தை இயேசு காட்சி கொடுக்கின்றார். பாசமுள்ளவர்களே, குழந்தை இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், திருவிவிலியம் மிக 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 முக்கியம். மிக 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 முக்கியம். ஆகவே திருவிவிலியத்திலே புனித லூக்கா எழுதின செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் 38 முதல் உள்ள இறை வார்த்தைகளை எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். திருவிவிலியை கொண்டு வந்தவங்க அதை எடுத்து வாசிங்க. மற்றுள்ளவர்கள் திருவிவிலியத்தினுடைய அருகில் இருப்பவர்களுக்கு அதை காண்பித்துக் கொள்ளுங்கள். சேர்ந்து வாசிப்போம். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம்.
அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஓர் ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இறைவா, புகழ்ச்சி உமக்கு ஏற்றதாகும். பாசப்பட்டவர்களே, இப்போ மார்த்தா மரியாவினுடைய இந்த கதையை வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும், மார்த்தா பல காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாள். பல காரியங்கள் சொல்கின்ற பொழுது, ஒரு வீட்டில் விருந்தினர் வருகின்ற பொழுது அந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா? அந்த உணவு கொடுக்கிறதுக்காக, அதை தயார் செய்வதற்காக ஓடி 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 உழைத்துக் கொண்டே இருக்கின்றாள் மார்த்தா. ஆனால் மரியா அந்த உறவினருடைய பக்கத்திலே, இயேசுவினுடைய பக்கத்திலே, அவருடைய காலடியிலே அமர்ந்து இயேசு சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அப்ப நம்ம எல்லா இடத்திலையுமே இப்படி ரெண்டு கூட்ட மக்களை பார்க்க முடியும். திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது திருப்பலிக்கு கலந்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு. திருப்பலிக்கு உள்ளால் இருந்து நினைச்சுவாங்க கலந்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு. திருப்பலி நடைபெறக்கூடிய அதே நேரத்தில் வெளியில் நிறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கும் இல்லையா? அடுத்த ப்ரோகிராமுக்காக தயார் செய்து கொண்டு ஓடி ஓடி உழைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் உண்டு. அப்ப கடவுள் சொல்றாரு, எதை கடவுள் விரும்புகிறார் என்று சொன்னால், கடவுளுடைய காலடியிலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கக்கூடிய மக்களை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? விரும்புகின்றார். அப்ப கடவுள் சொல்றாரு, நீ எல்லாம் ஓடி 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 எல்லாம் நடந்தது போதும், கொஞ்ச நேரம் என்ன செய், கடவுளுடைய பக்கத்துல உட்காரு. ஓடி ஓடி நீ உழைத்தது போதும், கொஞ்ச நேரம் கடவுளுடைய பக்கத்திலே உட்காரு என்று சொல்லி கடவுள் என்ன செய்கிறார்? இன்று நமக்கு அழைப்பு விடுகின்றார். பாசமுள்ளவர்களே, நமக்கு தெரியும், ஒரு பக்கெட்டுக்குள்ளால தண்ணி கலங்கி கிடக்குது. இந்த கலங்கி கிடக்கக்கூடிய அந்த தண்ணியில ஒரு 5 ரூபாய் துட்டு உள்ளால விழுந்து அப்படின்னு வைப்போம். அதை நம்ம அந்த கலங்கும் போது அதை நம்ம கை போட்டு நல்லா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அதை நினைச்சு கையில தட்டி 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 போகும். அந்த நேரத்துல நம்ம ஒரே ஒரு காரியம் செய்தா போதும். என்ன செய்யணும்? அந்த பக்கெட் அப்படியே வச்சிருந்தா போதும். இல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த பக்கெட்டை விட்டா போதும். விட்டா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல தண்ணி என்ன செய்யும்? அப்படியே தெளியும். இந்த பொறுமை, இந்த அமைதி, கடவுளுடைய சன்னதியிலே கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கான அமைதி, பொறுமை இன்று பல நேரங்களிலும் நமக்கு இல்லை. கடவுளுடைய திருசன்னதியிலே அமைதியோடு உட்கார்கின்றோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடவுளுடைய மத்தியிலே சமர்ப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் நமக்கு 30, 60, 100 மடங்காக பலனை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக கடவுளுடைய திருசன்னதியிலே அமைதியாக உட்காருவதற்கு முதலிலே படிக்க வேண்டும். விடுதலை பயணம் 14:14. விடுதலை பயணம் 14:14. முதல் எடுத்து வாசிக்கலாம். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது? ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள். மார்க் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரத்திலே 14வது இறைவார்த்தை எடுத்து வாசிப்போம். மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. இயேசு தன்னுடைய முதல் சீடர்களை அழைக்கிறார். அழைத்து என்ன செய்றாரு? அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனான யோவான், அவ்விருவருக்கும் புனித மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும். முதல் காரியம் கடவுள் என்ன கேட்கிறாரு? தம்மோடு இருக்கவும், தம்மோடு இருக்கவும், தம்மோடு இருக்கவும். நம்ம கடவுளுக்கு கூட இருக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. கடவுளுக்கு கூட இருந்தோம்னு சொன்னாலே பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக பாசமுள்ளவர்களை, திருவிழா நேரத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, சர்ச்சில் நிறைய ப்ரோகிராம்ஸ் இருக்கும். காலையில இருந்தே நம்ம நிறைய ப்ரோகிராம்ஸ்க்காக என்ன செய்வோம்? சர்ச்சிலேயே இருப்போம், சர்ச்சிலேயே இருப்போம். எதுக்காக சர்ச்சிலேயே இவ்வளவு நேரம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா,
தம்மோடு இருக்கவும். ஒரு வருடம் கடவுள் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தம்மோடு இருக்கவும். இஸ்ராயேலே நீ அமைதியாக இரு, உனக்காக நான் போரிடுகிறேன் என்று சொன்ன கடவுள் தம்மோடு இருப்பதற்காக திருவிழா நேரத்தில் என்ன செய்றோம்? நிறைய நேரம் என்ன செய்றோம்? ஆலயத்திலே நாம் செலவிடுகின்றோம். இந்த திருவிழா தொடங்கும் போது உங்களுடைய தேவாலயத்துல முதல் நிகழ்வாக என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் கொடி ஏற்றி திருவிழா தொடங்குறீங்க. நீ கடைசியில முடிக்கும் போது எப்படி முடிப்பீங்க? கொடி இறக்கி திருவிழா என்ன செய்வோம்? முடிப்போம். கொடி எதுக்காக ஏத்துறோம்? என்ன? நம்முடைய மன்றாட்டுகள் பெண்ணில் போய் சேர்றதுக்காக இல்லையா? பெண்ணில போய் சேர்றதுக்காக, அதுக்காக நம்ம கொடியேற்றோம். ரைட் ஆன்சர். அடுத்து வேற இதுக்காக கொடியேற்றோம். திருவிழா எத்தனை நாள் உங்களுக்கு? எத்தனை? 11. 10 அதோட ஒண்ணு கூட 11 நாள் திருவிழா, பெரிய திருவிழா. பாசம் உள்ளவர்களே, திருவிழா நம்ம 11 நாள் திருவிழா எடுக்கிறோம் இல்லையா? 11 நாள் திருவிழா முதல் நாள் என்ன செய்யறோம்? கொடி ஏற்றி திருவிழாவை தொடங்கி இருக்கின்றோம். இப்ப எதுக்காக கொடி ஏற்றோம் அப்படின்னு சொன்னா, இயேசு இறந்த பொழுது எத்தனையாவது நாள் விண்ணகத்திற்கு கரையேறி சென்றார்? 3வது நாளா? 40வது நாள். 40வது நாள் என்ன செய்தாரு? இயேசு இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணை நோக்கி கடந்து சென்றார். மண்ணுலகிலிருந்து விண்ணை நோக்கி கடந்து சென்றார். கீழே இருந்து மேல போனாரு. கொடி கீழே இருந்து மேல ஏற்றப்படுகிறது. திருவிழா எத்தனை நாள் கொண்டாடணும்? 40 நாள் திருவிழா கொண்டாடணும். வெரி குட். எத்தனை நாள் திருவிழா கொண்டாடணும்? பொதுவா நம்ம முன்னால திருவிழா எத்தனை நாள் கொண்டாடுவீங்க? 10 நாள். நம்ம இந்த தடவை என்ன செய்றோம்? ஒண்ணு கூட கூட்டி நான் கடவுளுக்கு இருக்கட்டும் அப்படி சொல்லி என்ன செய்றோம்? 11 நாளா கொண்டாடுறோம். 10 நாள் திருவிழா கொண்டாடணும் இல்லையா? இப்ப 40வது நாள் கீழே இருந்து கொடி என்ன செய்யுது? மேல போகுது. இயேசு என்ன செய்தார்? கீழே இருந்து மேல போனாரு. 10 நாள் தாண்டி 50வது நாள் பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று மேல இருந்து ஒரு ஆளு கீழே இறங்கி வந்தாரு. யாரு? தூய ஆவியானவர். 10 நாளுக்கு முன்னால இயேசு தன்னுடைய சீடர்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் எடுத்துட்டு மேல போனாரு. 10 நாள் தாண்டி கொடி இறங்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு நாளும் பயந்து ஒதுங்கி இருந்த திருத்தூதர்கள் மீது இறங்கி வருகின்ற பொழுது அவர்கள் எழுந்து ஜொலிக்க தொடங்கினார்கள். இயேசுவுக்காக உயிரை கொடுப்பதற்கும் தயாரானார்கள். 10 நாளைக்கு முன்னால நீ வைக்கக்கூடிய விண்ணப்பம் 10 நாள் தாண்டி கொடி இறங்கும் போது என்ன செய்திருக்கணும்? கண்டிப்பாக நடந்திருக்கணும். அந்த அளவு விசுவாசத்தோடு திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் விமலபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வி வச்சு 3 காரியங்கள் நான் சொல்றேன். முதல் காரியம், விருப்பத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? விருப்பத்தோடு ஜெபம் செய்ய வேண்டும். விருப்பம் இல்லாம என்ன செய்யக்கூடாது? ஜெபம் செய்ய உட்கார கூடாது. யோனா இறைவாக்கினரிடம் கடவுள் சொன்னாரு, மக்களே நீ நினிவேக்கு போ. அவனுக்கு விருப்பம் நினிவேக்கு போறது அல்ல. அவன் என்ன செய்தான்? வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சான். விட்டாரா கடவுள்? கடவுள் விட்டாரா? திரும்ப கடவுள் நினைச்ச இடத்துக்கு என்ன செய்தாரு? கொண்டு வந்தாரு. அவன் விருப்பம் இல்லாம கொண்டு வந்தாரு. அவன் விருப்பத்தோட போயிருந்தா என்ன நினைச்சிருக்கும்? இன்னும் ஆசீர்வாதங்களை அந்த இடத்திலே கொய்ய முடியும். விருப்பத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். சில காரியங்கள் நமக்கு பயங்கர விருப்பம் இடத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? சரியான நேரத்துக்கு போயிடுவோம். சீரியல் பார்க்கிறதுக்கு 8:30க்கு சீரியல் தொடங்குது அப்படின்னு சொன்னா எத்தனை மணிக்கு டிவிக்கு முன்னால உட்காருவீங்க? நாங்க சீரியல் பார்க்க மாட்டோம். அப்போ சீரியல் என்ன செய்ய மாட்டோம்? நாங்க பார்க்க மாட்டோம். டிவி அங்க இருக்குதுன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம்? டிவி இருக்குதுனால நம்ம என்ன செய்ய கூடாது? அங்க பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஒதுங்கி போயிடும். செல்போன், ஐயோ செல்போன், நாங்க செல்போன் தொடவே மாட்டோம். அப்படி நினைச்சுவோம், ஒதுங்கி இருப்போம். விருப்பமுள்ள காரியங்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? எத்தனை மணிக்கு ரெடி ஆவீங்க? 8:30க்கு சீரியல் தொடங்குதுன்னா எத்தனை மணிக்கு ரெடி ஆவீங்க? 8:25 எல்லாம் அவங்க ரெடியா என்ன செய்வாங்க? அப்படியே இருப்பாங்க. சீரியல் வரட்டு, விளம்பரம் எல்லாம் ஓடும் முடிஞ்ச உடனே என்ன செய்யும்? இப்போ சீரியல் வரும். இனி நம்முடைய தேவாலயத்திலே ஒரு ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னு வைப்போம். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிஞ்சது இல்ல? கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் போது 8:30க்கு கலை நிகழ்ச்சிகள். அப்ப நம்ம என்ன நினைச்சுவோம்? நிகழ்ச்சிகள் எல்லாம் முடியட்டு நம்ம நன்றி உரை சொல்லும் போது போவோம் அப்படின்னு இருப்பீங்களா? முதல்ல போனோம், வரவேற்பு விட்டு போனோம், அது எனக்கு பிள்ளையாக்கும், அது யாரு எனக்கு படுறது, அது எனக்கு சொந்தக்காரங்களாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நினைச்சுவோம். நேரமே நினைச்சுவோம் அந்த இடத்துல போயிருப்போம் இல்லையா? நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கறதுக்காக நேரமே போயிருப்போம்.
படம் பார்க்கறதுக்காக எவ்வளவு நேரம் போயிருப்போம், அதுக்கு முன்னாலே என்ன செய்வோம் போயிருப்போம். ஒரு சர்ஜரி அப்படின்னு சொன்னா, ஒரு சர்ஜரி ஆபரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அறுவை சிகிச்சைக்காக கடந்து செல்கிற பொழுது என்ன செய்வோம், நாளைக்கு அறுவை சிகிச்சை சொன்னா முந்தின நாளே போய் ஃபாஸ்டிங் எல்லாம் இருந்து எல்லா டெஸ்டும் பண்ணி என்ன செய்வோம், நேரமே என்ன செய்வோம் ரெடி ஆகும். நமக்கு வேண்டி உயிரை கொடுத்த இயேசுவினுடைய கல்வாரி திருப்பலி நடைபெறுகிற பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், பிரேயர் முடியட்டு போல, பிரேயர் முடியட்டு போல, பிரேயர் முடியட்டு போல. பிரசங்கம் நல்ல நீளமாட்டு இருக்கும், அதனால என்ன செய்வோம், பிரசங்கம் முடிச்சிட்டு என்ன செய்யலாம் போல. திருமணமான தொடக்கத்துல இந்த கணவன் மனைவியும் தேவாலயத்துக்கு வருகிற பொழுது எப்படி வருவாங்க, ஒரு பிடிக்காம நிச்சயமாக கையில பிடிச்சு சேர்ந்து வருவாங்க. பார்க்கறவங்களுக்கே ஒரு மாதிரி தோணும், நினைச்சுவாங்க அப்படி வருவாங்க. கொஞ்ச நாள் தாண்டும் போது நினைச்சுவாங்க கை விட்டு ஃப்ரீயா வருவாங்க. நீ போற பக்கத்துல நீ, நான் போற பக்கத்துல நான். கொஞ்ச நாள் கூட தாண்டும் போது நினைச்சுவாங்க கொஞ்சம் மனைவி முன்னால போவாங்க, கணவன் நினைச்சுவாரு கொஞ்சம் பின்னால அப்படி கம்பீரமா வருவாரு அப்படின்னு வருவாரு. கொஞ்ச நாள் கூட தாண்டும் போது அவங்க கொஞ்சம் கூட முன்னால போவாங்க, கொஞ்சம் கூட பின்னால வருவாங்க. கொஞ்ச நாள் கூட தாண்டும் போது அவங்க முன்னாலே போவாங்க, பின்னால ஆளை காணாது. ஆளங்க இருக்கும், வீட்டுல இருக்கும். அது மனைவிக்கு சொல்லி இருக்கிறது, மனைவிக்கு சொல்லி நீ என்ன செய்ய, கோயில போய் குடும்பத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ணு. நான் என்ன செய்வேன், வீட்டுல இருந்து வீட்டினுடைய காரியங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டி இருக்குது, அதனால நீ பிரேயர் பண்ணு, நான் இங்க இருந்திருக்கிறேன். நீ முன்னாலே போ, நான் பின்னாலே வார சொல்லி வர மாட்டாங்க. இப்ப பாசம் உள்ளவர்களே, இந்த கேப் வர 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 குடும்பத்தில் உள்ள பாசத்தினுடைய அளவை பாருங்கள். கல்யாண தொடக்கத்துல பயங்கர பாசமா இருப்பாங்க, இந்த பாசம் நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த விருப்பம் குறைய 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 நமக்கிடையில் இருக்கக்கூடிய விருப்பமும் குறைய ஆரம்பிக்கும். கடவுளோடு இருக்கக்கூடிய அந்த விருப்பம் அதிகரிக்க 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 நமக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த விருப்பமும் அதிகரிக்கும். அதனால விருப்பத்தோடு தேவாலயத்திலே நம்முடைய நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படா முடியும், எப்படா போகலாம், எப்படா இது முடியும், எப்படா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நம்ம காத்து கொண்டிருப்போம். அப்படி அல்ல, ஆண்டவருடைய திருசன்னதியில் உட்காருகிற பொழுது முதல்ல செய்ய வேண்டியது விருப்பத்தோடு செய்ய வேண்டும், உட்கார வேண்டும். விருப்பத்தோடு நாம் உட்காருகின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் அந்த இடத்துல பெரிய அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் இப்போ பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவள்ளிக்கடவு தேவாலயத்திலே ஒரு இந்து சகோதரர், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு திருவள்ளுக்கெல்லாம் பெற்று அவர் அதுக்கு பிறகு தேவாலயத்தினுடைய படிகள் ஒன்றும் முடியல, 4 சுவர் மட்டும் தான் கட்டி இருக்கு. அதனுடைய அந்த படிகளில் இருக்கிறது நான் சாயங்கால வேலைகளில் இருக்கிறது பார்த்துருக்கிறேன். இப்போ ஒரு முறை அவர் என்கிட்ட சொன்னாரு, ஃபாதர் எனக்கு என்ன வேணும்னாலும் நான் எங்க தான் கேட்பேன், இந்த தேவாலயத்துல கேட்பேன், என்ன வேணும்னாலும் தேவாலயத்துல கேட்பேன். தேவாலயத்துல கேட்கும் போது எனக்கு எப்படி கேட்கணும்னு தெரியாது, என்னுடைய மனசுக்குள்ளால நான் அப்படி நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை, உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். கடவுள் அதெல்லாம் எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, தந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, ஃபாதர் என்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா அவங்களை கரங்களிலே பிடித்து கொண்டு விடுறதுக்காக போவேன். அப்படி போகும்போது மற்றுள்ள பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் அவர்களை 2 சக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனத்திலும் கொண்டு விடுவாங்க. எனக்கு ஒரு ஆசையா இருந்தது, எனக்கு எப்போவாவது ஒரு தடவை என்ன செய்யணும், பிள்ளைகளை ஒரு 2 சக்கர வாகனத்துல கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இதுவரை உள்ள காசு ஒண்ணுமே சேகரிச்சு வைக்கல, நான் ஒரு நல்ல குடிக்கக்கூடிய நபராக இருந்ததுனால என்ன செய்யல, என் கையில ஒரு காசும் இல்லை. அப்படி நான் யோசித்துக் கொண்டே இருக்கிற பொழுது இந்த தேவாலயத்தினுடைய படிகளிலே வந்திருந்து இந்த காரியத்தை நினைச்சிட்டே இருக்கிறேன். நினைச்சிட்டு இருக்கும் போது என்னுடைய பின்னால என்னுடைய கண்ட்ராக்ட், நான் வேலை செய்யக்கூடிய அந்த கண்ட்ராக்ட் தட்டிட்டு சொல்றாரு, ராஜன் இப்படியே நடந்தா எப்படி கேட்கும், ஒரு பைக் நமக்கு அவர் சொன்ன கேட்டாரு, அவர்கிட்ட கேட்கவே இல்லை, ஆலயத்துல நினைச்சாரு, பின்னால தட்டிட்டு கேட்கிறாரு, இப்படியே நடந்தா எப்படி கேட்கும், நமக்கு ஒரு பைக் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, பைக் எடுத்துட்டு அந்த டியூ அவருடைய சம்பளத்துல என்ன செய்யலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. அப்ப இவர் சொன்னாரு, எனக்கு சொல்லி தரக்கூடிய பாடம், ஃபாதர் இந்த தேவாலயத்துல நீங்க வந்திருந்து என்ன கேட்டாலும் கடவுள் என்ன செய்வாரு, தருவாரு. நான் கேட்டதை தந்தாரு அப்படின்னு சொன்னா நீங்க கேட்டதெல்லாம் தராம இருப்பாரா அப்படின்னு. வாசமுள்ளவர்களே, பரிசுத்த தேவாலயத்திலே விருப்பத்தோடு நம்ம கடந்து என்ன கேட்டாலும் கடவுள் தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு கேட்கணும், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது வி என்று சொல்வது விசுவாசத்தோடு என்ன செய்யணும், கேட்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வி என்ன, விமலவரம், விருப்பத்தோடு கேட்க வேண்டும். இரண்டாவது விசுவாசத்தோடு என்ன செய்யணும், கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய
விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு முறை இதே மாதிரி தான் ஒரு தேவாலயத்துல ஃபாதர் பிரசங்கிக்கும் போது சொல்றாரு, விசுவாசத்தோட நீ என்ன கேட்டாலும் கடவுள் என்ன செய்வாரு? உனக்கு தருவாரு. கடுகளவு விசுவாசத்தோட இங்க இருக்கக்கூடிய மலையை பெயர்ந்து நீ கடல்ல போய் விடு அப்படின்னு சொன்னா என்ன செய்வாரு? கடவுள் அதே போல நடத்தி தருவாரு அப்படின்னு சொல்லி ஃபாதர் பிரசங்கிச்சுட்டே இருக்கிறாரு. பாட்டியம்மா என்ன செய்யறாங்க? ஃப்ரெண்ட்ல இருந்து சூப்பர், வெரி குட் கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு பாட்டியம்மாவுக்கு இருக்கக்கூடிய வேலைன்னு சொல்றது, இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல எப்பவுமே இலை விழுந்துட்டு இருக்கும். பயங்கர சங்கடம். இந்த இலையெல்லாம் என்ன செய்யணும்? எல்லா நாளும் அடிச்சு வரணும். இப்ப பாட்டியம்மா ப்ரே பண்ணும்போது சொன்னாங்க, கடவுளே ஃபாதர் சொன்னாரு கடுகளவு விசுவாசத்தோட நீ கேட்டா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கடுகளவு இல்ல, பெரிய தேங்காய் கிழவு விசுவாசம் உண்டு. பெரிய தேங்காய் கிழவு விசுவாசத்தோட நான் கேட்கிறேன். நாளை காலையில எழுப்பி நான் பார்க்கும்போது வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல என்ன செய்யக்கூடாது? என் சரம் ஒன்றும் கிடக்க கூடாது. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அடிச்சு கடவுளை வாரி தரணும். கடவுளுக்கு வேலைங்க துறப்படுத்த அடிச்சு வாரி தராங்க. அப்போ சொல்லிட்டு என்ன செய்தாச்சு? நைட்டு போய் தூங்க போயாச்சு. தூங்கி எழும்பி மெதுவா வராங்க. ஏன்னா கடவுள் என்ன செஞ்சிருப்பாரு? காலையில எல்லாம் அடிச்சு வாரி இருப்பாரு. அதனால சந்தோஷத்தோட எழும்பி வராங்க. வந்துட்டு எத்தி பாக்குறாங்க. எத்தி பார்க்கும்போது அங்க சரி ஒன்றும் காணல. அப்போ பயங்கர சந்தோஷம். மெதுவா எழும்பி வெளியே வந்து பார்க்கும்போது எல்லா நாளும் கிடக்கிறத விட 3 மடங்கு சரி வர செய்து கிடக்கு. பயங்கர சங்கடத்துல பாட்டி சொல்லாங்க, அல்லனாலும் எனக்கு தெரியும் இந்த சாமியார் மாதிரி எல்லாம் கள்ளம் தான் சொல்லுவேன். அல்லனாலும் எனக்கு தெரியும் சாமியார் மாதிரி எல்லாம் கள்ளம் தான் சொல்லுவேன். பாட்டிக்கு விசுவாசம் இல்ல. பாட்டி விசுவாசம் இல்லாதனால என்ன சொன்னாங்க? அதை உடனே அடுத்தவங்களுக்கு தலையில வச்சு பேஸ்ட் பண்றது. ஏன்னா அவங்க எல்லாம் கள்ளம் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப வாசம் உள்ளவர்களே, விசுவாசம் என்று சொல்வது நடக்குமா நடக்காது அப்படின்னு அல்ல. கண்டிப்பாக என்னை காக்கக்கூடிய கடவுள் என்ன செய்ய மாட்டார்? என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஆழமான நம்பிக்கை. யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே அன்னை மரியா சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் டயலாக் உண்டு. யோவான் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று மாதா சொல்றாங்க. அதனுடைய பேக்ரவுண்ட் பார்க்கும்போது ஒரு கல்யாண வீட்டுக்கு அம்மாவும் மகனும் போயிருக்கும் போது நம்முடைய இப்ப உள்ள கல்யாண வீடு அப்படின்னு சொன்னா, நாளை உள்ள நம்முடைய சமபந்தி அப்படின்னு சொன்னா, அந்த சமபந்திக்கு அம்மாவும் மகனும் போயிருக்கிறாங்க. திடீர்னு இறைச்சி தீர்ந்து போச்சு. கோயில இறைச்சி தீர்ந்து போச்சுன்னா என்ன செய்யறது? அப்ப உடனே அம்மா சொல்றாங்க, மக்களே நீ சீக்கிரம் மார்த்தாண்டத்துக்கு வைக்க விடு என்ன செய், ஒரு 2 கிலோ இறைச்சி எடுத்துட்டு ஓடி வா அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க? மாதா மகன் சொல்றாங்க. மகன் சொல்றாரு, கோயில இருக்குன்னா நமக்கு என்ன? கோயில தானே இருக்குது, பொருளர் உண்டு, செயலர் உண்டு, பத்து பேர உறுப்பினர்கள் உண்டு, அவைய வாக்கணும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லும் போது ஃபுல் நெகட்டிவ். அதுக்கு முன்னால இருக்கக்கூடியது எல்லாமே நெகட்டிவா இருக்குது. அந்த சிச்சுவேஷன் எல்லாம் நெகட்டிவா இருக்குது. அப்போ மாதா சொல்றாங்க, சட்டி எடுத்து அடுப்புல வை. எனக்கு பையன் என்ன செய்வான்? வாங்கிட்டு வருவான். எவ்வளவு விசுவாசம்! கேட்கும் போது நமக்கு தோணும் எவ்வளவு ஈஸியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஆழமான விசுவாசம் இருந்தால் மாதாவுக்கு சொல்லி இருக்க முடியும், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த இடத்துல அற்புதம் நடக்கும்னு சொல்லி மாதா நம்பினார்கள். அமல உப்பவ கன்னிகை மாதா நம்பினாங்க. அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும்ன்றதுல யாதொரு சந்தேகமும் இல்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya. புனிதர்களோடு சேர்ந்து சொல்லுவோம் ஹalleluya. வானதூதர்களோடு சேர்ந்து சொல்லுவோம் ஹalleluya. உறங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவோம் ஹalleluya. வெரி குட். எத்தனை பேர் உறங்கிட்டு இருந்தீங்க? வாசம் உள்ளவர்களே, ஆண்டவருடைய அன்னை நமக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம் இதுதான். விசுவாசம். கடவுள் என்னை செய்ய மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். கடவுள் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஆழமான விசுவாசம். இந்த விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னா கடவுள் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ஜெபிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இது மாதிரிதான் ஜெர்மனி நாட்டிலே ஆலிஸ் கரேரே என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் இருந்தார். இந்த மருத்துவருடைய பெரிய மாண்பு என்று சொல்வது, இவருக்கு எல்லா நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்க தெரியும். அவர் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் சொல்றது, நம்ம இப்ப சொல்லக்கூடிய ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் என்று சொல்லக்கூடிய 2 மெத்தடை பயன்படுத்தி அவர் எல்லா நோய்களுக்கும் மருந்து நினைச்சுவாரு. அந்த மைண்டை வச்சு நினைச்சுவாரு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவராக இவர் இருக்கிறார்.
இந்த ஆலிஸ் கரேரேவை நோக்கி மரிய கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமியை கொண்டு வருகிறார்கள். இந்த சிறுமியை பார்த்துட்டு ஆலிஸ் கரேரே சொல்றாரு, 2 வாரம் இந்த பிள்ளை என்ன செய்யாது, தாண்டாது. இந்த பிள்ளைக்கு எளிமை நடக்க முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கொண்டு வந்து சொல்றாரு, 2 வாரம் இந்த பிள்ளை என்ன செய்யாது, தாண்டாது, 2 வாரத்துக்குள்ளால இறந்து போகும். அப்ப இந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் திரும்பவும் கேட்கிறாங்க, வேற எதுவும் வழி இல்லையா? ஒரு வழி இல்லை, 2 வாரத்துல நிச்சயம் பிள்ளை இறந்து போகும். ஆலிஸ் கரேரே கைவிட்ட எந்த பிள்ளைகளும் பிழைத்ததாக சரித்திரம் இல்லை. இந்த பெற்றோர்கள் இந்த மரிய கிரேஸை தூக்கி கொண்டு லூர்து நகருக்கு செல்லுகிறார்கள். அன்னையினுடைய லூர்து நகருக்கு செல்லுகிறார்கள். லூர்து நகரிலே நற்கருணை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லூர்து நகரில் நற்கருணை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மரிய கிரேஸை தூக்கி கொண்டு இந்த பெற்றோர் நற்கருணை ஆராதனை நடக்கக்கூடிய இடத்துல போய் படுக்க வைக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஆலிஸ் கரேரே என்ன செய்கிறார், இவர்களுக்கு பின்னாலே வண்டியை எடுத்துட்டு வராரு லூர்து நகருக்கு. அப்படி இவங்க என்னட்ட குணப்படுத்த முடியாதது யாரை குணப்படுத்துவான்னு பாக்குறதுக்காக இந்த ஆலிஸ் கரேரே இவங்களுக்கு பின்னால வண்டியை எடுத்துட்டு வராரு. அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக பாக்குறதுக்காக இந்த ஆலிஸ் கரேரே போய் நிற்கின்ற பொழுது குருவானவர் இறுதி ஆசீர்வாதத்திற்காக நற்கருணையை எடுத்து உயர்த்துகின்ற பொழுது, நற்கருணையை எடுத்து விண்ணை நோக்கி உயர்த்துகின்ற பொழுது, இந்த நடக்க முடியாத குழந்தை, 2 வாரங்களிலே இறந்து போகும் என்று சொன்ன குழந்தை உயிரோடு எழும்பி நடக்க ஆரம்பிக்கின்றது. உயிரோடு எழும்பி நடக்க ஆரம்பிக்கக்கூடிய குழந்தையை பின்னால் இருந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த ஆலிஸ் கரேரே சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது. மருந்துக்கும் மருத்துவருக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு. மருந்துக்கும் மருத்துவருக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு. அந்த சக்திக்கு பெயர் இயேசு. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய ஆலிஸ் கரேரே நம்பிக்கையாளராக மாறுகின்றார், ஒரு நற்செய்தியாளராக மாறுகின்றார். பாசமுள்ளவர்களே, யாராலும் குணப்படுத்த முடியாத, யாராலும் தீர்த்து வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என்னுடைய கடவுள் என்று சொல்லக்கூடிய ஆழமான விசுவாசம் நமக்கு உண்டு என்று சொன்னால், ஆழமான விசுவாசம் நமக்கு உண்டு என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை கடவுள் உடைப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாசமுள்ளவர்களே, முதல் வி என்ன? விருப்பத்தோடு ஜெபிக்கணும். 2வது வி விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். 3வது வி விலை கொடுத்து ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணும்? விலை கொடுத்து ஜெபிக்க வேண்டும். விலை கொடுத்து ஜெபிக்கிறதுனா இவ்வளவுதான். டாய்லெட்ல இருக்கும்போது ஒரு பிளாஸ்டிக் மோதிரம் டாய்லெட்டுக்குள்ளார விழுந்து அப்படின்னா என்ன செய்வீங்க? பிளாஸ்டிக் மோதிரம் டாய்லெட்டுக்குள்ளார விழுந்து என்ன செய்வீங்க? என்ன செய்யறது தெரியாம அப்படி முழிப்பாங்க. இல்ல, பிளாஸ்டிக் மோதிரம் விழுந்துட்டு என்ன செய்யறது, என்ன செய்யறது, என்ன செய்யறது, என்ன செய்வீங்க? ஃப்ளஷ் முடிச்சு. ஒரு வெள்ளி மோதிரம் விழுந்தது, என்ன செய்வீங்க? அடிச்சு விடுவீங்களா? அப்படி பயங்கர பணக்காரங்க தோணுது. வெள்ளி மோதிரம் விழுந்தா என்ன செய்வாங்க? அடிச்சு விடுவாங்க. வெள்ளி மோதிரம் விழுந்தா என்ன செய்வோம்? ஒரு ஈக்கல் எடுத்துட்டு கிடைச்சு வெள்ளி மோதிரம் தெரிச்சுவோம், அப்படி எடுப்போம். தங்க மோதிரம் விழுந்தது, என்ன செய்வீங்க? என்ன நடந்தா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்? அதனுடைய விலை கூடுதல். விலை கூட 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 எத்தனை தடவை வந்தாலும் என்ன செய்வோம்? நம்ம அந்த காரியத்தை செய்வோம். விலை கூட 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 அதுக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் என்ன செய்வோம்? அந்த காரியத்தை நம்ம செய்வோம். விலை கொடுத்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ஆலயத்தில் நிற்கின்ற பொழுது நம்ம எப்படி நிற்போம்? ஆலயத்தில் ஜெபிக்கின்ற பொழுது நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? பூசைக்கு நிற்கும் போது எப்படி நிற்பீங்க? கையெல்லாம் கூப்பிட்டு இப்படி நிற்பீங்க. குறிப்பாக ஃபாதர் சமாதானம் தரும்போது கொஞ்சம் கூட பக்தி கூடும் இல்லையா? ஃபாதர் திரும்புவாரு, உங்களை இவரோடும் சமாதானம். அதுவரை இப்படி நிற்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? டென்ஷன் ஸ்கூல் என்ன செய்வோம்? ஆகும் அப்படிதானே? ஃபாதர் பார்க்கும்போது கொஞ்சம் கூட என்ன செய்யும்? பக்தி கூடும். வீட்டில் அருள்வாழ்வு நடக்கும் போது என்ன செய்வோம்? வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி பாயெல்லாம் விரிச்சு, அப்போ ஃபாதர் வாராரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் கூட அந்த இடத்துல பக்தி எல்லாம் கூடும். அதுவரை ஜெபிக்கவே தெரியாதவங்க என்ன செய்வாங்க? முழந்தாள் படிக்கிட்டு 2 கரங்கள் எல்லாம் விரிச்சு அப்படியே ஜம் 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 பண்ணி செய்வாங்க, நிற்பாங்க. ஃபாதர் வரலன்னு சொன்னா என்ன செய்வாங்க? முழந்தாள் படி இருக்கும், கை மெதுவா என்ன செய்யும்? கீழே இறங்கும். வீட்டுல குடும்ப ஜெபம் செய்யும் போது இந்த முட்டக்கால நிற்கக்கூடிய ஆளை என்ன செய்யும்? மெதுவா இருக்கும். இருந்து என்ன செய்யும்? இருந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். இந்த வரி வாழ்காண்டவர் உடனே அந்த சட்டியில இருக்கிற அந்த போன் அடிக்கிற எடுத்து பாரு,
பாவிலா இருக்கிற எங்களுக்காக. அந்த காணிக்கை அடிக்கிறது என்ன பார்க்கலையா? தூய்மரி இறைவனே பாவிலா இருக்கிற எங்களுக்காக. அந்த அத்தை சொன்னதை கேட்டியா நீ? படிக்கேன்னு படிச்சியா நீ? குடும்ப ஜெபம் கொஞ்சம் கூட டிகிரேட் இவ்வளவு போல நிச்சயம் நடக்கும். வீட்டுல யாருமே இல்லை, வீட்டுல யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், ஜெபமும் பண்ணணும். இனி என்ன செய்யறது? சும்மாலே எடுத்துட்டு முட்டைக்கால் போடுவோம் அப்படின்னு நினைப்போம். சரி நீ வேற இல்லை இல்லை முட்டைக்கால் நினைச்சுட்டா போடுங்க, இருந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். யாரும் இல்லை இல்லை நம்ம இருந்து ஜெபிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? கிடந்து ஜெபிப்போம். அப்படி ஓட வர டக்கட்ட அருள் நிறைந்த வரி நாலுதான் இருக்கு. தூய்மை யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம விலை கொடுக்கிறோம், யாருக்கு விலை கொடுக்கிறோம் உள்ளதாக. நம்ம ஜெபிக்கும் போது யாருக்கு விலை கொடுக்கிறோம் உள்ளதாக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 6ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும், நீ தான தர்மம் செய்கின்ற பொழுது எப்படி தான தர்மம் செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறது மத்தேயு நற்செய்தியினுடைய 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரம் நீங்க வீட்டுல போகும்போது இன்னைக்கு 6ஆம் அதிகாரம் முழுமையாக ஒன்று வாசிக்கிறது நல்லதாக இருக்கும். பாசமுள்ளவர்களே, பல நேரங்களிலும் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நான் உட்பட, நான் என்னை சேர்த்து தான் சொல்றேன், நான் உட்பட நம்ம ஷோ காட்டிட்டு இருக்கிறோம். நம்ம காட்டக்கூடியது வெறும் நடிப்பு. மற்றவர்களுக்காக நம்ம நினைச்சோம், நடிச்சு காட்டுறோம். அப்படி என்ன எப்போ இது போல ஜெபிக்கக்கூடிய யாரும் இல்ல. இப்படி என்ன செய்வோம்? இப்படி நிற்போம். இப்படி உள்ள எல்லாம் விழுது காட்டுற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம நினைப்போம் இப்ப புனிதராக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே இறங்குற உடனே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் என்ன செய்யும்? முடியும் காட்டுத்தார பிள்ளைகள் என்ன செய்யறது? நிக்கிற நிலையை கண்டா அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நடித்து கொண்டிருக்கின்றோம். ஜெபிப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். எப்படி ஜெபிச்ச பிறகு தீவிர பாத நீ ஜெபிச்சியா? நம்ம நினைச்சோம் நான் எல்லா நாளும் கோயிலுக்கு வருவேன். கேட்டா போ, நான் எல்லா நாளும் கோயிலுக்கு வருவேன், எல்லா நாளும் ஷோ காட்டுவேன். கடவுளுக்கு வந்தாரு இருந்த பிறகு கடவுள் இருக்க ஷோயை பார்க்கலையே. ஷோ காட்டுற கடவுளை எப்படி பார்ப்பாரு? இப்ப பாசம் உள்ளவர்களே, விலை கொடுத்து ஜெபிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விலை கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கடவுள் என்ன செய்வார்? நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்ப விலை கொடுத்து ஜெபிக்கிறது அப்படின்னு சொல்றது கடவுளுக்கு உரிய மதிப்பை நம்ம என்ன செய்யணும்? கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆலயத்துல யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆலயத்துக்குள்ளால ஏறும்போது என்ன செய்யணும்? முழந்தாள் படியிட்டு ஜெபிச்ச பிறகுதான் ஆலயத்துக்குள்ளால அங்கேயும் இங்கேயும் போகணும். ஆலயத்தை வேற ஒரு காரியத்துக்காக என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஆலயம் எதுக்கு உள்ளது? ஆராதிக்க வேண்டிய உள்ள காரியம் இல்லையா? அதை வேற எதுக்கு வேண்டிய என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஃபாதர் பயன்படுத்தக்கூடிய பிளேட், ஃபாதர் பயன்படுத்தக்கூடிய பிளேட் இருக்கு இல்லையா? பிளேட் இப்போ நீங்க உங்க வீட்டுகளில் வரும்போது பாக்கி எல்லாருக்கும் அருளாலயத்துக்கு வரும்போது நாங்க உட்பட நாங்க வரும்போது என்ன செய்வீங்க? பாக்கி எல்லாருக்கும் பேப்பர் பிளேட். ஃபாதருக்கு என்ன பிளேட்? கண்ணாடி பிளேட். நிச்சயமா கொடுத்து தருவாங்க. பிளேட்டை மாதிரி சாப்பிட முடியுமா? எல்லாரையும் போல அதே சாப்பாடு தான் என்ன செய்யறது? சாப்பிடுறது. இதுதான் என்ன செய்யறது? ஃபாதர் பயன்படுத்தக்கூடிய பிளேட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுவீங்க, கண்ணாடி பிளேட் தருவீங்க. இப்போ ஃபாதர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளேட் எடுத்து வேற யாருக்காவது நீங்க கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? அப்படின்னு சொன்னா எனக்கு புரியாது. இப்படின்னா இப்படி, இல்லைன்னா இப்படி. வீட்டுல அப்பா பயன்படுத்தக்கூடிய பிளேட்டை வேற யாருக்காவது கொடுப்பீங்களா? யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? அப்பா பயன்படுத்தக்கூடிய பிளேட் யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க? யாருக்கு? பிள்ளைகளுக்கும் அம்மா யாருக்கும் கொடுப்பீங்க இல்லையா? கொடுப்பீங்க இல்லையா? உங்க குடும்பத்தோட அது என்ன செய்யும்? நிற்கும். அந்த பிளேட்டை நாய் சாப்பிடறதுக்கு பயன்படுத்தி கொடுப்பீங்களா? 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 கொடுக்க மாட்டோம். கொடுத்துட்டு அடுத்து திரும்ப அப்பா கொடுத்த அப்பா சாப்பிடுவார், அதுல சாப்பிடுவாரா? சாப்பிடுவாங்க. ஆலயம் ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரிய பிளேட்டை யாருக்கு தான் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதுல வேற தேவையில்லாத காரியங்களை வச்சுக்கூடாது, செய்யக்கூடாது. ஆலயத்துல தேவையில்லாத காரியங்களை வச்சுக்கூடாது, அது தேவையில்லாத காரியத்திற்கு பயன்படுத்த கூடாது. ஆலயத்தை ஆராதிக்கிறதுக்கு வேண்டி மட்டும் பயன்படுத்தி பாருங்க. ஆலயத்திலிருந்து கடவுள் உங்களுக்கு அபிஷேகத்தை பொழிய தொடங்குவார். ஆலயத்துக்குள்ளால ஏறும் போதே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஆலயத்துக்குள்ளால ஏறும் போதே அந்த வைப்ரேஷன் உங்களால நினைச்ச முடியும், ஃபீல் பண்ண முடியும். இப்போ பாசம் உள்ளவர்களே, ஆண்டவர் என்று நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த தேவாலயம் முழுவதும் விசுவாசிகளால் நிறைக்கப்படுவதற்கும், இந்த இடம் முழுவதும் தூய ஆவியினுடைய வல்லமையினால் நிறைக்கப்படுவதற்கும், இந்த தேவாலயத்தை தொட்டா போதும், ஆண்டவர் தங்கி வாழக்கூடிய இந்த தேவாலயத்தை தொட்டா போதும் அற்புதம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விமல்வரம் தேவாலயம் முழுவதும்
பெறுவதற்காக இறைவனிடம் நாம் உருக்கமாக ஜெபிப்போம். இறுதியாக ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களிடம் கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒருமுறை ஒரு மிண்டா மடம் தெரியல, மௌன மடம் சொல்லுவோம் இல்லையா, மௌன மடம் சொல்லக்கூடிய அருள் சகோதரிகள் கடவுளோடு மட்டும் பேசுவார்கள். வேற மனுஷமாரி நினைச்ச மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்ப இந்த கடவுளோடு மட்டும் பேசக்கூடிய அந்த விண்டா மடத்துல இருக்கக்கூடிய 3 அருட்சகோதரிகள் இருந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் செய்து கொண்டிருக்கிற பொழுது பக்கத்து அறையில பயங்கர சவுண்டு. இப்ப என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக இவங்க ஒரு ஆள் பாக்குறாங்க. சொன்னா இவங்க பேசுன என்ன போகும், இவருடைய இந்த மௌன விரதம் போயிடும். அதனால இப்படி பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க, அப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க, இப்படி பாக்குறாங்க. ஆனா என்ன செய்யல, யாரும் எழுப்பி போய் அதை கேட்கறதுக்குள்ள தைரியம் இல்ல. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த தலைமை சிஸ்டர் என்ன செய்யறாங்க, எழுப்பி போறாங்க. எழுப்பி போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக பக்கத்து அறையில போகும்போது பக்கத்து அறையில ஒரு சின்ன பையன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், விளையாடிட்டு நிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய பெரிய சாதனங்களை எல்லாம் எடுத்து கீழே போட்டு விளையாடிட்டு இருக்கிறான். இப்ப சிஸ்டர் கேக்குறாங்க, விண்டா மடம் இதுக்குள்ள யாருமே வர முடியாது, அப்படி இருக்கும்போது இவன் எப்படி வந்தான்? சிஸ்டர் கேக்குறாங்க, நீ எப்படி உள்ளால வந்த? பையன் மைண்ட் பண்ணாம நினைச்சான், விளையாடிட்டே இருக்கிறாங்க. சிஸ்டர் கேட்டாங்க, உன பேர் என்ன, நீ எப்படி உள்ளால வந்த அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் பண்ணாம திரும்ப நினைச்சான், விளையாடிட்டே இருக்கிறான். திரும்ப நினைச்சாங்க, அதட்டுகிறார்கள், உன பேர் என்ன, நீ எப்படி விளையாடி வந்த? அப்ப பையன் கேட்கிறான், இதெல்லாம் சொல்ற இல்ல, நீ யாரு, உனக்கு பேரு என்ன, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன? அப்ப சிஸ்டர் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள், என்னுடைய பெயர் இயேசுவின் தெரசா. என்னுடைய பெயர் இயேசுவின் தெரசா. சொல்லி முடிச்சதும் பையன் ஒரு பதில் சொன்னான், என்னுடைய பெயர் தெரசாவின் இயேசு. என்னுடைய பெயர் தெரசாவின் இயேசு. இவ்வளவுதான் ஜெபம். நம்ம முழுமையா கடவுளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கடவுள் நம்மை முழுமையாக எடுத்துக்கொள்வார். நம்முடைய எல்லா கருத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். அதனால தான் விடுதலை பயணம் 14:14 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் உனக்காக போரிடுவார், நீ அமைதியாயிரு. ஆண்டவர் உனக்காக போரிடுவார், நீ அமைதியாக இரு. பசுமுள்ளவர்களே, அமைதியாக ஆலயத்திலே இருப்போம், அமைதியாக ஆண்டவருடைய திருச்சன்னதியிலே அமர்வோம். ஆண்டவர் நமக்காக அபிஷேகங்களையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே நாளைய தினத்திலே வருகின்ற பொழுது உங்களுக்கு விண்ணப்பங்கள் ஏதாவது அந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விண்ணப்பங்கள் உண்டு என்று சொன்னால் நீங்கள் எழுதி கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு நினைவூட்டேன். அதுபோல நாளை மறுநாள் இறுதி நாள் வருகின்ற பொழுது எண்ணெய் மற்றும் தண்ணி ஆசீர்வதித்து பரிசுத்த பலிபீடத்திலே வைத்து ஆசீர்வதித்து உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதையும் நீங்கள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற பொழுது மறக்காமல் கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு நினைவூட்டுகின்றேன். இந்த நேரத்திலே பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்குள்ளாலே கடந்து சென்று இறுதி ஆசீர்வாதத்தை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்வோம். இந்த நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம், குறிப்பாக ஆண்டவர் நம்முடைய மத்தியில் எழுந்தருளி வரக்கூடிய நேரம், ஆண்டவர் நம்மை தொடரக்கூடிய நேரம். நற்கருணை ஆராதனை வேளையிலே நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா அதுக்கு பேரே நற்கருணை. கருணை சொன்ன இரக்கம், கடவுளுக்கு இரக்கம் இப்படி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் கடவுள் தருவார். நல்ல பாசமுள்ளவர்களே, மிகுந்த விசுவாசத்தோடும் மிகுந்த விலை கொடுத்தும் அதுபோல விருப்பத்தோடும் கூட கடவுளுடைய திருசந்நிதியிலே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். அன்பார்ந்த கைகளை தூக்கி பலிபீடத்தை பார்த்து எல்லோரும் சத்தமாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, மரியே வாழ்க. அன்பார்ந்த எல்லோரிடம் இருப்போம், நின்று கொண்டு நற்கனி ஆண்டவரை நாம் கூவி அடக்கி இருக்கின்றோம். தகப்பனே, இந்த இடத்தில் நீர் வர இருக்கின்றேன். நீர் வரக்கூடிய நேரம் எனக்கு ஆசீர்வாத நேரம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, விமலபுரம் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, சொல்லும் வாருமையா. நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, விமலபுரம் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. விமலபுரம் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பசுமுள்ளவர்களே, நிலையிலும் தலைதாழ்த்த
தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக பரிந்து பேசி நமக்காக இதோ பரிகார பலியாக அர்ப்பணித்த ஆண்டவர் நற்கருணை வடிவிலே நம்ம நிலையிலே வீற்றிருக்கின்ற பொழுது ஏராளமான மக்களை தொட்டு நலப்படுத்துவதற்காக பலவிதமான நோய்களிலிருந்து விடுதலை செய்வதற்காக அவர் ஆசையோடு வந்திருக்கிறார். விமலபுரத்தில் அற்புதங்கள் நடக்கக்கூடிய வேளை இது, அதிசயங்கள் நடக்கக்கூடிய வேளை இது. விசுவாசத்தோடு விசுவாசிக்கின்றவர், விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்குகின்றவர், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய அருகிலே வருகின்றவர் இந்த நேரத்திலே அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகின்றார், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகின்றார். பாசமுள்ளவர்களே, ஆண்டவரே என்னை நீ தொடும், ஆண்டவரே என்னை நீ தொடும், ஆடி பாடல் கொண்டு வலதுகிற வேண்டிய என்னை நீ தொடும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம். எல்லாரும் நம்முடைய மனதிற்குள்ளாலே இயேசு என்னும் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்போம். இயேசு என்னும் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருப்போம். திருத்தூதராகிய பவுலடியார் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9 இறைவார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது இயேசு என்னும் நாமத்திற்கு எல்லா உலகத்தினரும் மண்டியிடுவார்கள். இயேசு என்னும் நாமம் கீழுலகிலும் மேலுலகிலும் இதோ இந்த பூவுலகிலும் வணங்கப்படக்கூடிய நாமம் இயேசு என்னும் நாமம். இயேசு என்னும் நாமம், இந்த நாமத்தை தெரிந்து கொண்டவர் கடவுள், தந்தையாகிய கடவுள் கபிரியேல் மூலமாக மரியாவுக்கு அறிவித்த நாமம் இயேசு என்று சொல்லக்கூடிய நாமம். வாசமுள்ளவர்களே, இயேசுவே 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 என்று சொல்லி ஆடுவோம். இயேசுவே என்று சொல்லி ஆடுவோம். இயேசுவே தாவீதின் மகனே, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி பாவியற்றவன் கதறிய பொழுது கடந்து வந்து அவனை தொட்டு நலப்படுத்திய கடவுள் என்னையும் நலப்படுத்துவார், என்னையும் குணப்படுத்துவார். இதோ விசுவாசத்தோடு நான் கேட்கிற பொழுது அதை பெற்றுக் கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூட இதோ தேவன் கருணையை நோக்குவோம், தேவன் கருணையை நோக்குவோம். ஆண்டவரே தொடும், ஆண்டவரே தொடும், ஆண்டவரே. இதோ கேன்சர் நோயால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உண்டு, ஸ்ட்ரோக் நோயினால் இதோ கலந்து போயிருக்கக்கூடியவர்கள் உண்டு, படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவர்கள் உண்டு. இயேசுப்பா எல்லா நாட்களும் மருந்தெடுக்கக்கூடியவர்கள் உண்டு, கால்வலியினால் கைவலியினால் அவதிப்படுகிறவர்கள் உண்டு, நுரையீரல் பிரச்சனையினால் அவதிப்படுகிறவர்கள் உண்டு, சிறுநீரக பிரச்சனையினால் அவதிப்படுகிறவர்கள் உண்டு, சர்க்கரை வியாதியினால் அவதிப்படுகிறவர்கள் உண்டு, இரத்த கொதிப்பினால் அவதிப்படுகிறவர்கள் உண்டு. இயேசுப்பா தோல் வியாதியினால் வெளியே சொல்ல முடியாமல் வெள்ளக்குள்ளாலே அழுது புலம்பக்கூடிய மக்கள் உண்டு. இயேசுவே உம்முடைய வருகிற வேண்டிய மக்களை தொடும் ஆண்டவரே. சாலமோனுடைய ஞான புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆவது இறைவார்த்தையில் சொல்லியிருப்பது போல மருந்தினாலோ பச்சையினாலோ அல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் மனிதன் உயிர் வாழ்வார். மருந்தினாலோ பச்சையினாலோ அல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் மனிதன் உயிர் வாழ்வார் என்று சொல்லியிருக்கிறப்பா. உம்முடைய வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலிருந்து கடந்து செல்கின்ற பொழுது விமல்வர மக்கள் வெறுங்கையோடு வந்திருந்தாலும் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது வாழ்வு தரும் இயேசுவை அழைத்து செல்ல வேண்டும் அப்பா. இயேசுவே இதோ இந்த நேரத்திலே சில நேரங்களில் இதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசுவாசம் இல்லாமல் இதென்ன பெரிய காரியம் என்று சொல்லி இகழ்ச்சியோடு நோக்கலாம். ஏசப்பா விசுவாச கண்களோடு இதை பார்ப்பதற்கான பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. விசுவாச கண்களோடு இயேசுவை உற்று நோக்குவதற்கான பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுவதும் தீய ஆவியினுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு, சாத்தானுடைய எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு, இயேசுவினுடைய மகிமையினால் இயேசுவினுடைய கிருபையினால் நிரப்பப்படுவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்திரணும் அப்பா. இயேசுப்பா 3ஆவது நாள் இதோ திருவிழாவினுடைய இந்த இறுதி வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்திரணும். இறுதி வேளையிலே அன்னையுடைய திரு சொரூபத்தை தாங்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களை எந்த விண்ணப்பத்திற்காக அம்மா உன்னை நான் சுமப்பதற்கு தயாராக வருகிறேன் என்று சொல்லி இந்த மக்கள் வருகிறார்கள். இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி இந்த இடம் முழுவதும் அதிசயங்கள் விளையக்கூடிய ஒரு பூமியாக, அற்புதங்கள் விளையக்கூடிய ஒரு பூமியாக நீ மாற்றி ஆண்டவரே. விமலபுரம் இனி ஆலயம் அல்ல, விமலபுரம் இனி குடும்பம், அன்னையுடைய குடும்பம், அன்னையுடைய குடும்பமாக நீ மாற்றுமப்பா, அன்னையுடைய குடும்பமாக மாற்றுமப்பா. அன்னையுடைய பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் இதோ ஆசீர்வாதத்திற்காக தயாராகிட்டோம் ஆண்டவரே. நீ ஆசீர்வதிக்க போகின்றேன். தேவ நற்கருணை இதோ விண்ணை நோக்கி உயர்த்தப்படுகின்ற பொழுது, தேவ பரிசுத்த நற்கருணை விண்ணை நோக்கி உயர்த்தப்படுகின்ற பொழுது, என்னுடைய விண்ணப்பம் விண்ணை நோக்கி உயர்த்தப்படுகிறது. பரிசுத்த நற்கருணை விண்ணிலிருந்து கீழே இறக்கப்படுகின்ற பொழுது என்னுடைய விண்ணப்பத்திற்கான விடை இதோ ஆண்டவர் தருகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லோரும் இறுதி ஆசீர்வாதமா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்பா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்பா. பரிசுத்த இடத்தில் கருவின்களை மத்தியில் விமலபுரம் மீதில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த இடத்தில் கருவின்களை மத்தியில் விமலபுரம் மீதில் இறங்கி வந்தீரே. நல்லவரே
தினத்திற்கு உதவி புரிந்த அருள் தந்தை ஜெபின் அவர்கள், அருள் தந்தை அவர்கள் இடையிடையில் நம்முடைய ஆலயத்திலே கடந்து வந்து திருப்பலி ஒப்புக் கொடுத்தும் இதே போன்று அருள் வாழ்வில் வளர நமக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கடந்து வந்த அருள் தந்தை அவர்களுக்கு பங்கின் சார்பான எல்லா நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியோடு கடந்து செல்வோம். நாளைய தினத்திலும் திருப்பலியிலும் இந்த நற்செய்தி திருவிழாவிலும் முழுமையாக பங்கெடுப்போம். நம்முடைய வீடுகளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய உறவினர்களை அழைத்து வருவோம். கரங்களிலே விடியத்தை ஏந்தி வருவோம். அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கின்றோம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். எல்லோரும் நல்ல முறையில் தூங்கி, நாளை விடுமுறை நாள் என்று நினைக்கிறேன், ஓய்வெடுத்து விடுமுறை இல்லாதவர்கள் பள்ளிக்கூடங்களில் நல்ல இரவு. குட் நைட்.